திமுகவினுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருக்கு. இதுல வந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய டைம் எடுக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சம விமர்சனம் வைக்கும் இந்த நேரத்துல எடப்பாடி அவர்களுக்கு ஒரு குஷியான ஒரு தருணம். பரவாயில்ல, இவர் எதுக்கு இவ்வளவு ஓவரா உருட்டுறாரு அப்படின்னு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் அப்படிங்கறத இப்ப மறுபடியும் திருத்தம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. எப்படிதான் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் லெவல்ல வெடிச்சிட்டு இருக்கு திமுக கூடாரம். என்ன காரணம் இதுக்கு? இவங்க இந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வெடிக்குது. ஓகே, இந்த கட்சிக்காரர்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசஸ்லாம் என்ன அப்படிங்கறது டீடைல் அண்ட் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. தீபாவளிக்கெல்லாம் எப்படி எல்லாம் பட்டாசு வெடிச்சிங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எப்படி போச்சு இந்த வெடி சவுண்ட் கேட்கும் போது? இன்னும் தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ டேஸ் ஆயிட்டும் நிறைய பேர் வெடிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அப்படியா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் மேட்ருக்குள்ள போவோமா? சோ வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? என்ன தீபிகா சிறப்பு திருத்தம்னா ஏதோ புதுசா சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மலான விஷயம் தான். வருஷம்ன்ற சென்ஸ், எப்பெல்லாம் எலெக்ஷன்ஸ் வருதோ அந்த டைம்ல ஓட்டர் ஐடி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரெசிடென்ஷியல் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி, அட்ரஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி, அவங்க உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு, கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இதுக்கு ஒரு பேர் வேற மாதிரி வச்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வாக்காளர்களுடைய பட்டியல், பெயர் பட்டியல் அப்படிங்கிறது இருக்கும்ல, இதெல்லாம் கரெக்டா இருக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். சோ எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாங்க முன்னாடி, நீங்க ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறீங்க, இதுதான் உங்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ஸா நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் பண்றதுக்காக இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து உங்களை அனுமதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் கார்டு அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயம், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா கொடுக்கறதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தை கூட நாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தீர்ப்பா என்ன ஆகுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகேங்க, நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா, இந்த சென்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தவறுதலா இருக்கு, ஒரு பேர் மாத்தணும், இல்ல அட்ரஸ் தப்பா இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணணும், இப்படி உங்க ஃபாதரோட பேரோ இல்ல மதரோட பேரோ ஏதோ ஒரு தவறுதலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்னு பண்ணணும்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டாங்க. இப்போ இதையே புதுசா சொல்றேன், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் இங்கதான் இருக்கு. திமுக அரசாங்கம் அன்னைக்கு ஆதார் கார்டை நீங்க ஏங்க எங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேசஸ் எல்லாம் போய் பெரிய அளவுல போச்சு. இன்னைக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆதார் கார்டு அப்படிங்கிறது எக்கச்சக்க நபர்கள் கிட்ட இருக்கு. பீகார்ல அப்படியே வந்து சும்மா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் எல்லாம் எப்படி எல்லாம் வாங்குறாங்க. யூனிக்கான ஐடி, யூனிக்கான நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க முன்னாடி சொன்னோம், அது வேற. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் அப்படி கிடையாது. யாரையோ உள்ள வந்துருவாங்க, தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. எல்லாரும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா இந்த வாக்குகள்லாம் நீங்க அழிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆறாங்க திமுக. இப்போ இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது ஆப்வியஸா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கட்டாயத்திலும் இருக்கேன். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ஒரு ஆவணமா கொடுத்து நம்ம ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸா கொடுத்து ஏதாவது பேர் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம். இது நான் முன்னாடி சொன்னதுதான். ஸோ சட்டவிரோதமான நபர்கள் யாராவது உள்ள இருக்காங்களா, லைக் தமிழ்நாடுக்குள்ள வெளி மாநிலங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரூஃப்மே இல்லாம அவங்க சும்மா நாச்சுக்கும் இருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது தீமை செய்யறதுக்காகவே வந்த மாதிரி தெரிவாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு நகர்வுகள் வரும்போது பெரிய அளவுல அங்க அந்த மாதிரி நபர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒண்ணு எல்லையில இல்ல, கரெக்டா? சோ எல்லையில இருக்கக்கூடிய அஸ்ஸாம் ஆகட்டும், மேற்கு வங்கம், திரிபுரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த மாநிலங்கள்லாம் பயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பக்கத்துல எல்லை இருக்கு, அங்க இருந்து பாகிஸ்தானுக்காரங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, அவங்க எல்லாம் தவறுதலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு தேவை தமிழகத்துக்கு கிடையாது. கரெக்டா? புரிஞ்சிருச்சா? ஆனாலும் நாங்க இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வீடு வீடா வந்து என்ன பண்ணுவாங்க, வாக்காளர்கள் எல்லாம் நாங்க செக் பண்ணணும், உங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாம் எங்ககிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு எதுவும் இல்ல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா 2004லயும் அவங்களுக்கு வரல, அவங்களுக்கு பேரும் வரல, ஒண்ணுமே பண்ணல, 2006லயும் வரல அப்படிங்கும் போது புதுசா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் தான் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம். அவங்களுக்கு டிசி இல்ல மார்க் ஷீட் அண்ட் கவர்மெண்டோடைய ப்ரூஃப், பேன் கார்டு ஆகட்டும் இல்ல ஆதார் கார்டு, என்னவாச்சும் ஒரு ப்ரூஃபை வச்சு அவங்க ஈஸியா அதை அக்சஸ் பண்ணி வாங்கிட முடியும். அண்ட் எப்படியாவது வாங்கியே கொடுத்துருவாங்க. ஓட்டு ஒரு நபரும் ஓட்டு என்னவா மாறும், இன்னவா வேணா மாறும். சோ இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வீடு வீடா வந்து ஃபுல்லா செக்
பண்ணுவாங்க, அட்ரஸ் சரியா இருக்குதா அப்படின்னும், அந்த வீட்டுல இன்கேஸ் யாராவது வந்து தவறி இருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், அவங்களுடைய ஓட்டர் ஐடியை இன்னமும் அவங்க யூஸ் பண்ணி திருட்டு வாக்குகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் பேர் நீக்கம் அப்படிங்கிறது பண்ணலாம். சோ இந்த மாதிரி பல திருத்தங்கள் அப்படிங்கிறது அங்க செய்யப்படும். இதுதான் சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி இவங்க மத்திய அரசாங்கம் ஒரு பெயரோட இப்போ வந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் நான் சொன்னேன்ல, இப்ப இறந்து போனவங்களாகட்டும், இல்ல இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிருப்பாங்களா இருக்கும், கல்யாணம் ஆயிட்டு டப்புன்னு வேற ஊருக்கு போயிருப்பாங்களா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. பட் இங்க அவங்க இல்ல அப்படின்னா, வேற ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓட் குறையும் ஆப்வியஸா, கரெக்டா. சோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும் பட்சத்துல அவங்கள அப்ப இங்க இருந்து நீக்கம் பண்ணணும். அங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஓட்டு அங்க வாங்கிடுவாங்க, அப்ப இங்க இருக்கிற ஓட்டை கேன்சல் பண்ணணும். இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு ஓட்டு இருக்கும், அந்த ஐடி கார்டே வந்து இந்த அட்ரஸ் மாத்தணுமா இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்போது இங்க இருக்கிற ஓட்டை தூக்கிட்டு அங்க அந்த இடத்துல ஓட்டு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது, நடக்குமும். இதுதான் உண்மையான ஒரு ரீதியா போற விஷயமும். ஆனா எப்படி எப்படி சாத்தியம்? முடியவே முடியாது. நீங்க திடுதிப்புன்னு வந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எக்கச்சக்கமான கேள்விகளை மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேட்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய முதல் கேள்வி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய SIR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள்லாம் சேர்ந்து செய்யற பட்டியல், இந்த வேலைகள் எனக்கு பிடிக்கல, நோ ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட பீகார்ல மட்டும் 65 லட்சம் நபர்களை நீக்கம் பண்ணிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன். நீங்க அங்க அந்த மாதிரி வேலை பார்த்தீங்க. பட் இங்க எங்களுடைய இடத்துல நீங்க அந்த மாதிரிலாம் நீக்கம் பண்ணவே முடியாது. நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம், என்னவோ ஒண்ணு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வரீங்க. நாங்கெல்லாம் விட மாட்டோம். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த நேரத்துல நீங்க SIR எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலியா இருக்கும், அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அவசரமா நீங்க இதை செய்யறதுக்கான வேலை என்ன ரீசன் இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நவம்பர் 5ஆம் தேதியில இருந்து வரப்போற டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள இவங்களுடைய அட்ரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி ஃபுல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனவரி 9ஆம் தேதி போல பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும். இந்த லிஸ்ட் எல்லாம் வரும், ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் வரும். இதுல இன்கேஸ் பேரோ இனிஷியலோ அப்பா பேரோ அட்ரஸோ ஏதோ ஒன்று தப்பு இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கிற டைம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட டியூரேஷன்ல இருக்கு. அண்ட் அப் டு February 7th ஃபைனலா இதுதாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்லிப்பை வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ராசஸ். திடீர் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு. என்னமோ நீங்க ஒரு சூச்சகம் பண்றீங்க அப்படிங்கறது அவங்களுடைய பிகெஸ்ட் கேள்வியாவும் இருக்கு. இதுல எடப்பாடியார் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, நீங்க எதுக்குங்க இவ்வளவு பயப்படுறீங்க, நடக்க போறதுதான். மக்களை ஒரு வீடா போய் சந்திக்க போறதுதான். எல்லாரும் ஆபீசஸ் எல்லாரும் உள்ள இறங்க போறாங்க, களத்துல போய் வேலை பார்க்க தான் போறாங்க. தோல்வி பயத்துல அலறிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. RK நகர் தொகுதியில கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்களுடைய பட்டியலே இருந்துச்சு. நாங்க கேசஸ் எல்லாம் போட்டு அது பெரிய லெவல்ல போய் 45,000 50 நபர்கள் 50,000 மேல இருக்கிற நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லி 15,000 என்னவோதான் அவங்க நீக்கமே பண்ணாங்க. அப்போ மீதி போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நபர்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீட்டுல இருந்து தவறினவங்களாகட்டும், இல்ல வந்து டிரான்ஸ்பர் போய் பண்ணவங்களா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கலாம். சோ இவங்க எல்லாருமே போலி வாக்காளர்கள்ல அவங்க சேர்த்திடக்கூடாது. ரெண்டு நபர்களுடைய பேரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவங்க போலியா வாக்கெல்லாம் போட்டுறக்கூடாது. அதுல தெளிவா நம்ம பிளான் பண்ணணும். இவங்க ஏன் இவங்களை அவசரம் பண்றாங்க, என்னைக்கா இருந்தாலும் நடக்க போற விஷயம் தான். இதுல அவசரம் அவர் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இது நார்மலான விஷயம் தானே. அப்ப தோல்வியை கண்டு பயப்படுறாரா, இது எப்படியாவது வந்து போலி வாக்குகள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தாரா, நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமா பெரிய இழப்பு வந்துருமே நினைக்கிறாரா அப்படிங்கிற பல கேள்விகளை எடப்பாடியார் கேட்டிருக்காரு. அகைன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவரு வச்சிருக்கிற ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் சரியா நீங்க செயல்படணும், ரொம்ப நேர்மையா செயல்படணும். முக்கியமா நீங்க கண்காணிக்க போற அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை எவ்வளவு அளவுக்கு நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கறத நேர்மையா பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிற நபர்கள் பண்ண போறதுனால நீங்க அதை ரொம்ப தெளிவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்ப வரைக்குமே அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எக்கச்சக்கம். அண்ட் நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். எதையுமே அட்ரஸ் பண்ணாமன்னு கிடையாது, பண்றீங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி எல்லா பழியும் திசை திருப்பதான் மத்திய அரசாங்கத்துக்கு மேல. இப்போ இந்த ஓட்டை பத்தி இப்படி பத்தி நம்ம ஆளுங்க எல்லாம் தூக்க போறாங்கன்னு நீங்க ஏன் கிளப்புறீங்க? இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, ரோட்வேஸ் எவ்வளவு பள்ளமா இருக்கு, தண்ணி அங்கங்க குழுவா நிக்குது, அப்படிலாம் நின்றுட்டு கிடக்குது, எவ்வளவு பேர் அது உள்ள விழுறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது, மழை அதிகமா இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்குது. நீங்க எல்லாம் இதுக்கு என்ன பண்ணீங்க? மழை நீர் வடிகாலுக்கு 4000 கோடி எங்க போச்சுங்கிற பல கேள்விகளோட மக்கள் நிற்கும் போது இப்போ இது தேவையா? இது என்ன
ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இது கூட நெல் கொள்முதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், ஒரு ஒரு விவசாயிகளுடைய கண்ணீர் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிஷியஸ் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? நீங்க டிசிபில நாங்க வச்சிருக்கோம், நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடுக்கி வச்சிருக்கோம், குடவுன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் காலதாமதமான காரணத்தினாலையும் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினாலையும் நெல்ல எல்லாமே முளைச்சிருக்கு. இதுக்கு யாரு பொறுப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை எடப்பாடியார் கேட்டிருக்காரு. நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ வரப்போற 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத நான் கூட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி அப்புறம் எங்களுடைய முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இல்ல என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.